9 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கு உரிமையாளர் முகேஷ் அம்பானி. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடியிலிருந்து 20 கோடி லாபம் மட்டும் எடுக்கிறாரு தன்னோட தொழில்ல. அம்பானி இருக்கிற இதே நாட்டுல தான் நாமளும் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆவரேஜ் salary ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் தான் இருக்குது. அதாவது ஒரு மாசத்துக்கு 8000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது. முகேஷ் அம்பானி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு அவங்க அப்பா திருபாய் அம்பானி தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா, திருபாய் அம்பானிக்கு அவங்க அப்பா ஒன்னும் காசுலாம் சேர்த்து வைக்கல. அவரே தான் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு, பல கோடிகளுக்கு அதிபதியானாரு. திருபாய் அம்பானி மட்டும் இல்ல, இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிற பல பிரபலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த மனிதர்கள் தான். இந்த வரிசையில வாரன் பஃபட், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க்கும் இருக்காங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியானவங்க நமக்கு உதாரணமா இருந்தாலும் நாம ஏன் ஒரு நிரந்தரமான வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு தொழிலதிபர் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறார்னா அதே பணத்தை ஒரு அரசு ஊழியர் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஒரு ஆசிரியருக்கு 15 வருஷம் ஆகும். 25,000 மட்டும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பையனுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆகும். இதை எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்றேன்னா, டைம் ஈக்குவல்ஸ் மணின்றதை நீங்க மறந்துடவே கூடாது. கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை நாளைக்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவரால் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? அவர் சேர்த்து வச்ச பணத்தை எத்தனை நாளைக்கு செலவுக்கு வச்சுக்குவாரு? தட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் வெல்த். பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க செல்வந்தர் கிடையாது. அப்ப எது செல்வம்? ஒரு பணக்காரனாக என்ன செய்யணும்?